சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாளை பயணம் செய்ய உள்ள நிலையில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று இந்திய விண்வெளி வீரர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். நாசா எனப்படும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப உள்ளது. இதில் இந்திய வீரர் சுவான்சு சுக்லா உட்பட அமெரிக்கா, ஹங்கேரி, போலந்து நாடுகளைச் சேர்ந்த 4 பேர் செல்கின்றனர். இக்குழு அங்கு 14 நாட்கள் தங்கி ஆய்வு நடத்த உள்ளது என்றும் பால்கன் 9 ராக்கெட் வாயிலாக நாளை இக்குழு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது விண்வெளி பயணம் குறித்து நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோடு, கண்ணூர் துறைமுகங்களுக்கு நடுவே சரக்கு கப்பல் ஒன்று நடுக்கடலில் தீப்பற்றிக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து கடந்த ஜூன் 7ஆம் தேதி புறப்பட்ட சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் சீன சரக்கு கப்பல் நாளை மும்பையை சென்றடைய இருந்தது. இந்த நிலையில் கேரளாவின் பேய்ப்பூர் கடல் பகுதியிலிருந்து வடக்கே 70 கடல் மைல் தொலைவில் இருந்த இந்த கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இந்திய கடற்படையினரும் கடலோர காவல் படையினரும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கொச்சி, பேய்ப்பூரிலிருந்து 3 படகுகளில் மேலும் சில கடலோர காவல்படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கப்பலில் 22 பேர் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களில் 4 பேர் மாயமானதாகவும் 5 பேர் படுகாயமடைந்ததும் தெரியவந்துள்ளது. மாயமானவர்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த மே மாதம் 24ஆம் தேதி கொச்சி அருகே கடலில் லைபீரியா நாட்டின் சரக்கு கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த 2 வாரங்களில் மற்றொரு சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளாகியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11 ஆண்டு பாஜக ஆட்சியில் நாட்டின் ஜனநாயகம், பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு சீரழிந்துள்ளது என்று கார்கே விமர்சித்துள்ளார். நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்று 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 11 ஆண்டுகால ஆட்சி பொற்காலம் என்றும் நாடு முன்னேற்றம் அடைந்ததாகவும் பாஜக சார்பில் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மணிப்பூரில் மீண்டும் தொடங்கிய கலவரத்தை குறிப்பிட்டு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகம், பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு சீரழிந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கார்கே அவர்கள் 11 ஆண்டுகளில் மத்திய அரசு அரசியலமைப்பின் ஒவ்வொரு பக்கத்திலும் சர்வாதிகாரத்தின் மையை மட்டுமே பூசியுள்ளது என்று விமர்சித்துள்ளார். தலித்துகள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் நலிந்த பிரிவினர் மீதான சுரண்டல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் சம உரிமைகளை பறிக்கும் சதி தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் மணிப்பூரில் நடைபெறும் முடிவில்லா வன்முறை பாஜகவின் நிர்வாக தோல்விக்கு மிகப்பெரிய சான்று என்று குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலமான அசாமில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 2,60,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பல பகுதிகளிலும் பெருமளவில் நீர் வடிந்துவிட்ட போதிலும் குறிப்பாக 6 மாவட்டங்களில் 2.60 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீபூமி, ஹைலாகண்டி, காசார் ஆகிய பகுதிகள் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளனர். 4 மாவட்டங்களில் 130 நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சுமார் 25,000 மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காம்ரப் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளில் மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் இந்த ஓராண்டில் மட்டும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளது. 741 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் 6,311.16 ஹெக்டேர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளது. 1.44 லட்சம் கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான இந்த 16 ஆண்டுகால பாஜக ஆட்சி பொற்காலம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது பதவிக்காலத்தில் இந்தியா சீரமைப்பு, செயல்திறன் உள்ளிட்டவற்றால் வளர்ச்சி மற்றும் சுயசார்பு பாதையில் வேகமாக முன்னேறுகிறது என்று தெரிவித்தார். பிரதமர் மோடியின் இந்த 11 ஆண்டுகால ஆட்சியானது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் பொது சேவைகளின் அர்ப்பணிப்புகளின் பொற்காலம் என்று சொல்லலாம் என தெரிவித்தார். குறைந்தபட்ச அரசாங்கம், அதிகபட்ச நிர்வாகம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவின் வளர்ச்சியின் வேகமும் அளவும் மாற்றப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் இந்த 11 ஆண்டுகால ஆட்சியில் விவசாயிகள், பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர், தலித்துகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரை மையமாக கொண்டு ஆட்சியை நடத்தி வருகிறார் பிரதமர் மோடி என்று கூறினார். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா சிந்தூர் மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரச்சாரத்தை துவக்கினார்.
டெல்லி ஷாலிமார் பாக் தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மரம் நடுதல் குறித்த அரசின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாநில முதலமைச்சர் ரேகா குப்தா சிந்தூர் மரக்கன்று ஒன்றை நட்டார். டெல்லியில் முந்தைய ஆம் ஆத்மி அரசு மரங்களை நடவில்லை என்று குற்றம் சாட்டிய டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, இந்த பிரச்சாரம் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாக பேட்டியளித்தார். பாஜக அரசு அமைத்து 11 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி மணல் சிற்ப ஓவிய கலைஞர் வரைந்துள்ள சிற்பம் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பாஜக அரசு அமைந்து 11 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. பிரதமராக 3வது முறையாக பதவியேற்று ஓராண்டு முடிவு பெறும் நிலையில் பாஜக ஆட்சி குறித்து பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 11 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை போற்றும் வகையில் ஒடிசாவை சேர்ந்த பிரபல மணல் சிற்ப கலைஞரான சுதர்சன் பட்நாயக் மணல் சிற்பம் ஒன்றை வடிவமைத்து அசத்தியுள்ளார். 11 ஆண்டுகால விக்சித் பாரத் என்ற வாசகங்கள் மற்றும் பிரதமர் மோடி புகைப்படம் அதில் இடம்பெற்றுள்ளது. தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10ஆம் தேதி முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஜூன் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் மாகே ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும், கடலோர ஆந்திரா, ஏனாம் மற்றும் ராயலசீமாவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோன்று ஜூன் 13ஆம் தேதி முதல் கர்நாடகா, கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூன் 15ஆம் தேதி இந்த இரு மாநிலங்களிலும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் தவிர வடமேற்கு இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலைகள் கடுமையாக வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.